Welcome you all. This is your Deepan from Amirtha Institute. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செல் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி. ஆக்சுவலாக நம்ம பிறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்ஸெல்லும் ஜாயின் ஆகி ரெண்டுமே சிங்கிள்ங்கிறதுனால டிப்ளாய்டு கண்டிஷன் சைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சின்ன எம்ப்ரியோ. அந்த சின்ன எம்ப்ரியோ அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு 10 மாதத்தில் இட் வில் டெவலப் இன்டு த ஹோல் ஆர்கானிசம். ஐம் ரைட்? ஒரு சின்ன பேபி. அப்போ ஒரே ஒரு செல் தானே சார் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது. ஆனால் அது எப்படி ஒரு ஹோல் பேபியாக ஃபார்ம் ஆணுச்சு? அதில் எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், லிவர், கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னு அந்த மிஸ்ட்ரியை நீங்கள் கிளறினீங்கன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் செல் டிவிஷன். அஸ் வி ஆல்ரெடி டோல்டு, செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ண ஸ்குவான் அண்ட் ஸ்க்லெடின் அவங்க சொன்ன மாதிரி செல்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் த ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அதை எப்படி எந்த ப்ராசஸ் மூலமாக ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் செல் டிவிஷன், தட் இஸ் மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ் தான் அந்த சிங்கிள் செல் வந்து இவ்வளோ பெரிய செல்லாக ஒரு ஹோல் பேபியாக ஒரு ஹோல் ஆர்கனாக ஃபார்ம் ஆகி கடைசியில் ஹோல் பேபியாகவே ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த செல் க்ரோத், செல் டிவிஷன் இல்லைன்னா பாசிபிளே கிடையாது. இது ரெண்டும் எசென்ஷியல். இப்போ இந்த செல் சைக்கிளில் என்னென்னா எப்படி அந்த சிங்கிள் செல் வந்து ஹோல் ஆர்கானிசமாக ஆணுச்சு அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியை நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஒரு செல்லு வந்து எத்தனை தடவை டிவிஷன் ஆகணும் அப்படிங்கிறது அதனுடைய நியூக்ளியஸ்லேயே ப்ரோக்ராம் ஆகிருக்கு. அதனுடைய நியூக்ளியஸை தோணுனா இன்னும் நிறைய ரகசியம் வருங்கிறத தாராளமாக சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த டிவிஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சைக்கிளில் 2 ஃபேஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து செல் டிவிஷன், தட் இஸ் மைட்டாட்டிக் ஃபேஸ் அப்படின்னு 2ஆக பிரிப்போம். ஆக்சுவலாக இந்த இன்டர்ஃபேஸை வந்து எப்பொழுதும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலி ப்ரிப்பரேட்டரி ஃபேஸுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா மைட்டாட்டிக்ஸ் டிவிஷன் நடக்கணும்னா செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், அதுக்கு தேவையான டிஎன்ஏ, அதுக்கு தேவையான செல் ஆர்கனல்ஸ். ஏன்னா ஒரு செல் வந்து 2 செல்லாக உடைய போகுது. அந்த விஷயத்துக்கு தேவையான ஆர்கனல்ஸ், டிஎன்ஏ எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில். அப்போ அதை வெறும் ரெஸ்டிங் ஃபேஸுங்கிறத விட அது ஒரு ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மைட்டாட்டிக் ஃபேஸ் ஆஸ் யூஷுவல் செல் டிவிஷன் தான் ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் இதை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம், கேரியோகைனன்சிஸ், சைட்டோகைனன்சிஸ் அப்படின்ட்டு. ஹியர் இப்போ டைமிங் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செல் டிவிஷனுக்கு இடையில், ஒரு டிவிஷனுக்கும் அடுத்த டிவிஷனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே என்னென்னா செல் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மைட்டாசிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த மைட்டாசிஸ் நடக்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராசஸும் என்னென்னா செல் சைக்கிள் அப்படின்னு நம்ம மொத்தமாக சேர்த்து சொல்லலாம். ஓகே, சக்ஸசிவ் செல் டிவிஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இப்போ என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ் இதெல்லாம் பார்க்குறீங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இன்டர்ஃபேஸ். இதுதான் இந்த ஃபேஸ் 3 ஃபேஸும் G1 G2ங்கிறது என்னென்னா இன்டர்ஃபேஸஸ் சேர்ந்தது. ஸோ திஸ் ஆல் த 3 phases ஆர் இன்டர்ஃபேஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் செல் டிவிஷன். இப்போ இதனோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்மளோட ஹியூமன் செல்லில் ஒரு செல் சைக்கிள் நடக்குதுன்னா 24 மணி நேரமாக. அதாவது அந்த 24 மணி நேரத்தில் இன்டர்ஃபேஸ் மட்டும் 95% வந்து டியூரேஷனை வந்து யூஸ் பண்ணுது. ஒன்லி 1 hour தான் செல் டிவிஷன் வந்து நடக்குமா. அப்போ மீதி 23 மணி நேரமும் செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன், செல் டிவிஷனுக்கு தேவையான ஆர்கனல் சிந்தசிஸ், செல் டிவிஷனுக்கு தேவையான ஆர்என்ஏ சிந்தசிஸ் இதெல்லாம் எங்கே நடக்கும்னா இன்டர்ஃபேஸில். ஸோ அதனால தான் இதை ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிளில் பொறுத்த வரைக்கும் யார் மேஜர் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், தட் இஸ் இன்டர்ஃபேஸ். செல் டிவிஷன் நடக்கிறது வெறும் 5% ஹவர்ஸ்லேயே நடந்துடும். பார்த்திங்கன்னா 1 hourல இது 23 மணி நேரம். அப்போ 95% இன்டர்ஃபேஸ் தான். இது ஒரு விஷயம். இன்னொன்று ஈஸ்ட் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்ட் செல்ஸை பார்த்தீங்கன்னா 90 minutes ஒன்ஸ் வந்து ஒரு செல் சைக்கிள் முடியறதுக்கு 90 minutes ஆகுமா செல்ஸ் ஈஸ்ட்டு பொறுத்த வரைக்கும். ஸோ இதேமாரி டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் அப்படின்னா அதனுடைய செல் சைக்கிள் டியூரேஷன் வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ
as we already told, G1 phase, S phase, G2 phase. இது மூணு என்னன்னா இன்டர்ஃபேஸ். G1 வந்து கேப் 1ன்னு சொல்லுவோம், இதை கேப் 2ன்னு சொல்லுவோம். எஸ் ஃபேஸ் வந்து சிந்தட்டிக் ஃபேஸ், சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணு ஃபேஸ்லையும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த G1 ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்டர்வல் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த எஸ் ஃபேஸுங்கிறதுல வந்து என்ன நடக்கும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், இருக்கிற நியூக்ளியஸ் டிஎன்ஏ வந்து டபுள் ஆகும். அதே இங்கே வந்து மைட்டாசிஸ், இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறது தான் யார், G1 ஃபேஸ். அதான் இன்டர்வல் பிட்வீன் செல் டிவிஷன் மைட்டாட்டிக் ஃபேஸ் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபேஸ். அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து என்னென்ன ப்ரோட்டீன்லாம் ரெப்ளிகேஷனுக்கு தேவையோ அத்தனை ப்ரோட்டீனும் இங்கே வந்து சிந்தசிஸ் ஆகும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு தேவை டிஎன்ஏ டோப்போ ஐசோமெரேஸ், கைரேஸ், அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ ஹெலிகேஸ் அண்ட் ஆல்சோ ஸோ மெனி ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது எல்லாமே தேவை இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு. இந்த ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே என்சைம்ஸ் எல்லாமே என்ன தான், ப்ரோட்டீன் தான். ஸோ அந்த ப்ரோட்டீன்லாம் எப்போ சார் சிந்தசிஸ் ஆகும்னா G1 ஃபேஸில் தான் சிந்தசிஸ் ஆகும். G2 ஃபேஸ்க்கு ரெடியாக இங்கேயே வந்து என்னென்னா ரெடி பண்ணி சிந்தசிஸ் பண்ணிடுறது. இப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது டிரான்ஸ்லேஷன். ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இருந்தால் தானே ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் டிரான்ஸ்லேஷன் மூலமாக. அப்போ ஆர்என்ஏ சிந்தசிஸ், தட் இஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன், அதுவும் என்னென்னா என்ஹான்ஸ் ஆயிரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி கண்டிப்பாக தேவை. டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஏடிபி சிந்தசிஸும் இந்த ஸ்டேஜில் ஃபேஸில் நடக்கும். மோர் ஓவர் அதர் தென் த குரோமோசோம்ஸ், மற்ற எல்லா செல் ஆர்கனலும் இந்த இடத்துல நிறைய மல்டிப்ளை ஆகி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். செல் க்ரோஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் சைஸ் டூரிங் த G1 ஃபேஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா செல் டிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல அதர் தென் டிஎன்ஏ மற்ற செல் ஆர்கனல்ஸ், செல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது G1 ஃபேஸ். எஸ் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குரோமோசோம், டிஎன்ஏ மாலிகுல்ஸை வந்து சிந்தசைஸ், ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் முதற்கொண்டு இங்கே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் எஸ் ஃபேஸ் பார்ப்போம். இங்கே என்ன நடக்கும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போ டிஎன்ஏ என்ன ஆகும், கவுண்ட் டபுள் ஆகும். ஸோ இப்போ ஒரு குரோமோசோமில் வந்து இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ 2C இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அப்படியே டபுள் ஆகி 4C ஆயிரும். ஆனால் you must note this point, there will be no change in the chromosome number. அதாவது இப்போ ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் 46 குரோமோசோம்ஸ்னு வச்சிங்க, இந்த குரோமோசோம் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது, 46 தான் இருக்கும். ஆனால் அதனுடைய கண்டென்ட், அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த இதை வந்து முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிங்க. லாஸ்ட்டாகவும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங், சென்ட்ரியல் டிவிஷன் அக்கர்ஸ் இன் த எஸ் ஃபேஸ். சென்ட்ரியல்ஸ் வந்து ஒன்லி இன் அனிமல் செல்லில் இருக்கிறதுனால சென்ட்ரியல் டிவிஷன் வந்து அங்கே மட்டும் அனிமல் செல்லில் இருக்கும்போது ஒரு மதர் சென்ட்ரியல் இருக்கும், அதுலேருந்து டாட்டர் சென்ட்ரியல் வந்து ஃபார்ம் ஆகும். சென்ட்ரோமியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிவிஷன் வந்து இங்கே நடந்துடும். ஸோ சென்ட்ரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிறது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அங்கே இருந்தால் ஆரிஜினேட் ஆகும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஃபேஸாக இதை சொல்லலாம். மோர் ஓவர் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனால் மட்டும் பார்த்தாது, அதை பைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், they are also synthesized during this S phase. இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் எதுக்கு எசென்ஷியல்னா, அந்த டிஎன்ஏ வைண்ட் பண்ணி சின்னதாக கம்பேக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தான் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். டிஎன்ஏவை அப்படியே ரவுண்ட் பண்ணி wrap பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டூரிங் திஸ் டைம் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல் வந்து டபுள் ஆகும், ஆனால் குரோமோசோம் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது, சேம் தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், here you can see the DNA replication, how the just ஒரு ரீகால் எடுத்துங்க, அவ்வளோதான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கைரேஸ், டோப்போ ஐசோமெரேஸ் என்ன பண்ணும், இந்த ரவுண்டாக சுருளாக இருக்கிறதெல்லாம் வ்ராப் பண்ணதெல்லாம் அன்வைண்ட் பண்ணி விட்டு சுற்றி விட்டு இந்த மாதிரி பிரித்து விட்ரும் ஹெலிக்ஸை. அப்புறம் ஹெலிகேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணிடும், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத இந்த 2 பாண்டிங் இருக்கும் இல்லையா, ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் த 2 ஸ்டாண்ட்ஸ், அதெல்லாம் பிரேக் பண்ணி விட்டு ஒரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் தென் யூ ஆல்ரெடி நோ டிஎன்ஏ பாலிமரேஸ். அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் என்ன பண்ணணும்னா இந்த காம்பனண்ட்டுக்கு, இந்த ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடியதை அப்படியே சிந்தசைஸ் பண்ணி 5' to 3' டைரக்ஷனில் அப்படியே சிந்தசைஸ் பண்ணிட்டே வரும் டிஎன்ஏ பாலிமரேஸ். அதே மாதிரி கீழே என்னென்னா மேலே இருக்கிறது லீடிங் ஸ்டாண்ட் கண்டினியூஸாக இருக்கும், இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்.
இங்கேயும் என்னென்னா 5' to 3' டைரக்ஷன்லேயே ரெப்ளிகேஷன் நடக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ திஸ் ஆர் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த என்சைம்ஸ் எல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் ஆகும்னா டிஎன்ஏ பாலிமரேஸாக இருக்கட்டும், ஹெலிகேஸாக இருக்கட்டும், கைரேஸாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து எஸ் ஃபேஸில் ப்ரொடக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் திங் இஸ் G2 ஃபேஸ். G2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் இந்த செல் க்ரோத்துங்கிறது வந்து நார்மலாக இந்த 3 ஃபேஸ்லேயுமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எஸ்பெஷலி செல் டிஎன்ஏ சிந்தசிஸ்ங்கிறது எஸ் ஃபேஸில் மட்டும்தான் நடக்கும். இங்கே முக்கியமான ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன் தட் இஸ் கால்டு டியூபுலின் ப்ரோட்டீன். இந்த டியூபுலின் ப்ரோட்டீன் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற போல்ஸ் 2 போல்லையும் வந்து இதாகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படியே பாட்டம் இதையும் மேலே நார்த்து போல் சவுத்து போல்லேருந்து வந்துட்டுருக்கும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். எதன்னா அந்த குரோமோசோம் அட்டாச் பண்ணி இதுதான் குரோமேட்டிட் அப்படின்னு வச்சுங்க ஒரு இமேஜினேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி இந்த டாப் டு பாட்டம் வந்திருக்கு இல்லையா இந்த ஃபைபர்ஸ், இது என்னென்னா இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் வந்து டியூபுலின். அந்த டியூபுலின் ப்ரொடக்ஷன் G2 ஃபேஸில் நடக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டியூபுலின் ப்ரோட்டீனுக்கான ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தால் தானே டிரான்ஸ்லேஷன் நடந்து டியூபுலின் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆக முடியும். ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆல்சோ ஹேப்பன் ஓவர் ஹியர் அண்ட் ஏடிபி சிந்தசிஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஹியர். ஏன்னா அந்த நீங்கள் பார்த்தீங்க இல்லையா 2 போல் டாப் போல் நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும் பொழுது அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் பிளேனில் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஆக்சுவலாக அந்த குரோமோசோம்ஸை. அப்போ என்ன ஆகும்னா ஆனாஃபேஸில் மேலே பாதியும் கீழே பாதியுமாக பிரிக்கும். அப்போ செப்பரேஷன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை ஈக்குவட்டோரியல் பிளேன்லேருந்து அந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸை வந்து மேலே இழுத்துட்டு போகிறதுக்கு தேவையான எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரோமோசோமுக்கு மட்டும் 30 ஏடிபி தேவை. அப்போ மொத்தம் மேலே ஒரு 46 கீழே ஒரு 46 ஃபார்ம் ஆகும் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் வந்து. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் இழுக்கிறதுக்கு ஒரு 30 ஏடிபின்னா நீங்களே யோசனை பண்ணிங்க எவ்வளோ எனர்ஜி தேவைன்னு. அந்த எனர்ஜியெல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் ஆகும்னா இந்த G2 ஃபேஸில் ரெடியாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஃபேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் ஃபேஸ். அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஆனாஃபேஸில் பிரிச்சிடும். ஹியர் இப்போ வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ப்ரோட்டீன்ஸ், செல் க்ரோத், செல் ஆர்கனல் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு செல் டிவிஷனுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ செல் டிவிஷனில் 2 ஸ்டெப் தான். கேரியோகைனன்சிஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் செல்லில் நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை உடைக்கிறது 2. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா சைட்டோபிளாசத்தை 2 உடைக்கிறது, சைட்டோகைனன்சிஸ். இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த கேரியோகைனன்சிஸ் நியூக்ளியர் டிவிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 4 ஃபேஸ்: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ் அண்டு டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோஃபேஸில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்ப்ரேன் இதெல்லாம் டிஸப்பியர் ஆகி ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துடும். குரோமோசோம்ஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக த்ரெட் மாரி குரோமோசோம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். மெட்டாஃபேஸில் பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் பிளேனில் எல்லா குரோமோசோமும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனாஃபேஸில் செப்பரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இந்த குரோமோசோம்ஸ் மேலேயும் நார்த்து போலையும் சவுத்து போலையும் நோக்கி பாதியாக பிரியும். டீலோஃபேஸில் இடையில செல்வால்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டீலோஃபேஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஃபேஸ். எல்லா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் கண்ட்ராக்ட் ஆகி அதனுடைய குரோமோசோம்ஸ் நார்த்து போல் சவுத்து போல்னு 2 பிரிஞ்சு கரெக்டாக 2 செல்லுக்கு தேவையான நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சைட்டோகைனன்ஸில் 2க்கும் இடையில ஒரு செல்வால் ஃபார்மேஷன் ஆகி ஃப்ராக்மோபிளாஸ்ட் செல் பிளேட் ஃபார்ம் ஆகி 2 பிரிஞ்சிடும். திஸ் ஆர் ஆல் த ஸ்டேஜஸ் ஆஃப் மைட்டாசிஸ். ஓகே, நியூக்ளியர் டிவிஷன் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு திங் இருக்கே சார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த G1 ஃபேஸு, G2 பார்த்துட்டோம், மைட்டாசிஸும் பார்த்துட்டோம், சைட்டோகைனன்சிஸ் பார்த்துட்டோம். அது என்ன சார் G0 ஃபேஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். திஸ் இஸ் கால்ட் க்யூசன்ட் ஸ்டேஜ். க்யூசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னா இப்போ இந்த செல்ஸ் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த செல் டிவிஷனுக்கு அண்டர்கோ ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க. ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அது வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிடும். இப்போ நம்ம இதிலே சொல்கிறாங்களே, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே நம்ம ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு செட்டில் ஆகிடணும்பா அப்படிம்பாங்க. ஒரு 50 வயசு 60 வயசில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கஷ்டப்படாமல் நேக்காக இருக்கிற மாதிரி ஒரே இதாக சிம்பிளாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி செல்ஸை என்ன பண்ணுதுன்னா நிறைய டிவிஷன் ஆகி ஸோ மெனி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஸோ மெனி ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஒரு லேட்டரான ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுதுன்னா இட் கெட் டிஃபரன்ஷியேட்டட். இதை வந்து டிஃபரன்ஷியேஷனை நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். பார்த்திங்கன்னா
ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்டியோசைட்ஸ் அல்லது ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னா லிவர் செல், இது வந்து கார்டியோசைட்ஸ்னால் ஹார்ட் செல்ஸ், நியூரான்ஸ் அப்படின்னா பிரெயின் செல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்லாக மாறிடுச்சுன்னா அது பேர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லாக மாறிடுச்சுன்னா மட்டும் இல்லை, இட் கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதனுடைய செல்லோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய இது அமைப்பு எல்லாமே மாறிடும். அப்போ அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா டிஃபரன்ஷியேஷன் பேர். அப்போ அந்த பர்டிகுலர் வேலை கார்டியோசைட்ஸ்னால் ஹார்ட் செல்ஸோட வேலை, நியூரான்ஸ்னால் பிரெயினோட வேலை, ஹெப்படோசைட்ஸ்னால் லிவரோட வேலை, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். இட் வில் நாட் அண்டர்கோ ஃபர்தர் செல் டிவிஷன். அடுத்தது இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போய் திருப்பி செல் டிவிஷன் நடக்கிறது, அந்த மாதிரி செல் டிவிஷனுக்குள்ளே போகாது. அதனால தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியில் ஒரு அம்புக்குறியை போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த செல் சைக்கிள்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும் G0 சைக்கிள், G0 ஃபேஸ் அல்லது க்யூசன்ட் ஸ்டேஜ், இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்னு அதனால தான் சொல்கிறாங்க, திருப்பி செல் சைக்கிளில் போகாமல் இருக்கிறதுனால. இது வந்து எப்போ வரணும், எப்போ அந்த G0 ஃபேஸ் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய நியூக்ளியஸில் வந்து ப்ரோக்ராம் ஆகிருக்கும், அந்த செல்லோட நியூக்ளியஸில். அதன்படி அதை வந்து ப்ரொசீட் பண்ணும். சில இது வந்து இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துக்கிட்ட தான் பர்டிகுலராக இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் நடக்கும். சம் ஆஃப் த செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி கார்டியோசைட் ஃபார்ம் ஆகிட்டுனா திருப்பி செல் சைக்கிளுக்கு வராதுன்னு சொன்னீங்க சார். சில செல் வந்து வரும். எப்போன்னா, இஃப் there is any damage or injury to the cells which are present in the particular organ. இப்போ கார்டியோசைட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஹார்ட் செல்ஸ், ஹார்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா, அந்த டேமேஜ்டு செல்ஸ் ஆர் இன்ஜுரியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த செல் ஃபர்தராக டிவைட் ஆகி அந்த செல்ஸ் டேமேஜை வந்து க்யூர் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பி டிவைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா, அந்த டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் திருப்பி செல் சைக்கிளில் வந்து டிவைட் ஆகி செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் இன் ஆர்டர் டு க்யூர் த டேமேஜ் ஆர் இன்ஜுரி. இது வந்து வெரி அக்கேஷ்னலி, எப்போ பார்த்தாலும் வராது, டூரிங் செர்டைன் கண்டிஷன்ஸ் ஒன்லி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான இது. இப்போ எப்படி நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கான ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை மட்டும் செய்கிறோம், இன்ஜினியர்னால் இன்ஜினியர் வேலை, டாக்டர்னால் டாக்டர் வேலை, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே செல் டிவைட் ஆகிட்டே இருக்குது. ஒரு செர்டைன் ஸ்டேஜில் என்ன பண்ணிடுதுன்னா டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு அந்த செல்லாக மாறி அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும், செட்டில் ஆயிரும். ஹியர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து அனிமல் செல்ஸில் பொறுத்த வரைக்கும் டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸில் தான் இந்த இது நடக்கும், 2n கண்டிஷனில் இருக்கக்கூடியதுக்கு. ஆனால் இன் சம் பிளான்ஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆல்சோ அக்கர் இன் ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டுனா சிங்கிள் என் கண்டிஷன், டிப்ளாய்டுனா 2n கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து ஒன்லி டிப்ளாய்டில் மட்டும்தான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்ம அனிமல்ஸ் ஹியூமன்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா டிப்ளாய்டில் தான், சொமேட்டிக் செல்ஸ் தான், அப்படி மட்டும் நினச்சிடக்கூடாது. பிளான்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே நடக்கும். அந்த விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளாக நீங்கள் ஸ்பைரோகைரா, வால்வக்ஸு, கிளைமிடோமானஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் ஆகி கேமெட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக ஸ்போரோஃபைட், கேமெட்டோஃபைட்னு 2 இம்பார்ட்டன்ட் ஜென்ரேஷன் இருக்கும். அதில் இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனில் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ ஆகி தான் கேமிட் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். இந்த மீன் டைம் பிளான்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சாஸ்பாமோட எண்டோஸ்பாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால அது 3n கண்டிஷனில் இருக்கும். அதே எண்டோஸ்பாம் ஆஃப் ஜிம்னாஸ்பாம் பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஜிம்னாஸ்பாமோடது சிங்கிள் என் கண்டிஷன். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் எடுத்து வச்சிங்க. இது வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செக் பாயிண்ட் என்ன சார்? செக் பாயிண்ட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செல் சைக்கிள் அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே இருக்காது. அதில் சில வந்து இப்போ வந்து ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முழுசையும் படித்த பிறகு டெஸ்ட் இல்லை, குவார்டர்லியில் ஒரு டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லியில் ஒரு டெஸ்ட்டு அண்டு ஆனுவலில் ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் இல்லையா? எப்படி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிய வைக்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து செக் நடக்கும். பார்த்தீங்கன்னா G1 செக் பாயிண்ட்டு G1 ஃபேஸ் வந்து முடிஞ்ச பிறகு அந்த எண்டில் ஒரு செக் பாயிண்ட் பார்க்கும், செக் வைக்கும். செக்னா என்ன, வெதர் திஸ் ஆல் த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ்,
நியூட்ரியன்ஸ் தேவையான அளவுக்கு செல் டிவிஷன் இது பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கா, க்ரோத்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கா, க்ரோத் ஃபேக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா, அண்டு டிஎன்ஏல டேமேஜ் இருக்கா இல்லையா. ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா டிஎன்ஏவை டபுள் ஆக்க போகுது, டிஎன்ஏ சிந்தசிஸ் ரெப்ளிகேஷன் நடக்க போகுது. டிஎன்ஏ டேமேஜ் ஆகி இருக்கிறத ரெப்ளிகேட் பண்ணால் நமக்கு வந்து மியூட்டேட்டட் ஜீன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிடும், அப்நார்மாலிட்டி வந்துடும். அப்போ அதில் டிஎன்ஏ டேமேஜ் இல்லாமல் இருந்தால் தான் அந்த டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு அனுப்பணும். ஆமாம் ரைட். அதுக்காக இங்கே டிஎன்ஏ டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பிவிடும். இந்த மாதிரி செக்கிங் பண்ணுறது தான் செக் பாயிண்ட். இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜை செக் பண்ணுறது G1 ஃபேஸில். அப்புறம் எஸ் ஃபேஸில் எல்லாம் செக் பாயிண்ட் கிடையாது, டேரெக்டாக G2வில் தான் செக் பாயிண்ட்டு. அங்கே என்ன பார்க்கணும்னா செல் சைஸ் வந்து பெருசாக இருக்கா, இங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துச்சு, அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராப்பராக நடந்திருக்கா, கரெக்டாக நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டபுள் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது எங்கன்னா G2 ஃபேஸில். அதே மாதிரி எம் ஃபேஸில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக எம் ஃபேஸுங்கிறது ஸோ மெனி ஃபேஸஸ் இருக்கும், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ் அண்டு டீலோஃபேஸ். இந்த ஃபேஸஸில் எந்த இடத்துல செக் பாயிண்ட்னா மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணும். மெட்டாஃபேஸில் ஆக்சுவலாக குரோமோசோம்ஸ்லாம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக ஈக்குவட்டரியல் பிளேனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே என்ன செக் பண்ணோம்னா குரோமோசோம் ஸ்பிண்டில் வந்து ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும். அதாவது மேலே நார்த்து போல், கீழே சவுத்து போல், இங்கேருந்து வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சவுத் போல்லேருந்தும் கீழேருந்தும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்துருக்கும். இங்கே வந்து கைனட்டோகோர் இருக்கும், அதில் 2 ஆர்ம் ஆஃப் த குரோமாட்டிட்ஸ், அதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஆகிருக்கும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இப்போ இந்த குரோமோசோம் வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட இந்த இடத்துல கைனட்டோகோரில் ப்ராப்பராக அட்டாச் ஆகியிருந்தால் தான் அடுத்தது ஸ்பிண்டில் ஃபைபர் கான்ட்ராக்ட் ஆகும்போது இதில் கீழே இறங்குறது பாதியும் மேலே பாதியுமாக பிரியும். அப்படி ப்ராப்பராக அட்டாச் ஆகலைன்னா கரெக்டாக பிரிய முடியாது இல்லையா. ஆக்சுவலாக டெட்ராட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டெட்ராட்னா 4 இது இருக்கிற மாதிரி, மேலே 2 இது கைனட்டோகோர் நடுவில் உடச்சி மேலே 2 இதுவும் கீழே 2 இதுமா பிரியும். இந்த மாதிரி பிரியறதுக்கு மெயினாக என்ன வேணும்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ப்ராப்பராக அட்டாச் ஆனால், கைனட்டோகோரில் ப்ராப்பராக அட்டாச் ஆனால் மட்டும்தான் இதை ரெண்டாக பிரிக்க முடியும். இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அங்கே இந்த குரோமோசோமோட சென்டர் பாயிண்ட்டு தான் கைனட்டோகோர். அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற வேலையை யார் பார்ப்போன்னா மெட்டாஃபேஸ். இப்போ இங்கே வந்து ப்ராப்பராக அட்டாச் ஆகலைன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்னா இங்கே பாதியும் மேலே பாதியுமா பிரிஞ்சாதான் 46 மேலே இருக்கிற ஒரு செல்லுக்கும் 2 செல்லாக பிரிய போகுது இல்லையா. மேலே ஃபார்ம் ஆகிற செல்லு கீழே ஃபார்ம் ஆகிற இன்னொரு செல்லுக்கு 46 பிரியும். அப்படி இல்லாமல் கரெக்டாக ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகலைன்னு வச்சுங்க, கீழே இருக்கிறது மேலேயே 2மே போயிடும். அப்போ இங்கே ஒன்று அடிஷ்னல் ஆகிடும், கீழே வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி அப்நார்மாலிட்டி சிச்சுவேஷன் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்லேயே கரெக்டாக ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த கைனட்டோகோரில் அட்டாச் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பாயிண்ட்டு தான் இந்த எம் செக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சி வேல்யூ. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விஷயம் வந்து சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கும், அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கண்டென்ட் ஒரு செல்லில் இருக்கிறது பிகோகிராம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன், எஸ் ஃபேஸ் நடக்கும் பொழுது அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து டபுள் ஆகும். ஈச் ஆஃப் த 46 குரோமோசோம்ஸ் ஆர் டூப்ளிகேட்டட் பை த செல் அப்படின்னா 46 + 46 ஆயிடாது. அதாவது 46 தான் இருக்கும், ஆனால் அதனுடைய டிஎன்ஏ வந்து டபுள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு குரோமோசோம்ஸாக எடுத்துக்கோங்க. நடுவில் சென்ட்ரோமியர் இருக்குது, இங்கே ஒரு ஆர்ம் இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு ப்ளூ கலர் தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் இருந்திருக்கு. இட் என்டர்ஸ் இன்டு த எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் வந்து என்ன நடக்கும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆயிரும். அதனால தான் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இன்னொன்று வந்திருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா ரெப்ளிகேட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக அந்த குரோமோசோமில் இருந்தது ப்ளூ கலர், இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்தது மூலமாக இதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகிட்டு, ஆனால் குரோமோசோம் நம்பர் என்ன, சிங்கிள் தானே, ஒரே ஒரு குரோமோசோம் தான், ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்போ மெட்டாஃபேஸ் ஆனாஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்பரேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி இது ரெண்டு இது டிஎன்ஏவும் தனித்தனியாக பிரிகிற மாதிரி நடுவில் ஒரு செப்பரேஷன், அதே மாதிரி இங்கேயும் செப்பரேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ என்னென்னா அந்த இது வந்து 2 ஆமாக போகும் ஒழிய செக்ரிகேட் இன்டூ ஆர்ம்ஸ் ஒழிய இது குரோமோசோம்னா 2ஆக பிரிஞ்சிடாது, ஒரே சென்ட்ரோமியர் தான் இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் என்னென்னா செக்ரிகேட் ஆகிருக்கும் 2ஆக, ரெடி ஃபார் செப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துட்ட தான் நீங்கள் ஆனாஃபேஸ் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே வந்து அட்டாச் ஆகிடுது, அதேமாதிரி இங்கேயும் அட்டாச் ஆகி கீழே இழுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைனோட்டோகோர்லேயே என்னென்னா செப்பரேஷன் ஏற்பட்டு ஒரு போர்ஷன் வந்து ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ மேலேயும் இன்னொரு செட் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் ஃபார்ம்டு நியூ அது வந்து கீழேயும் வந்துடும். அப்போ உங்களுக்கு மேலே ஒரு செட் ஆஃப் டிஎன்ஏ 46 குரோமோசோம், கீழே ஒரு செட்டு 46 குரோமோசோம்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு மட்டும் 30 ஏடிபி தேவையாம். ஈக்குவேட்டரியல் பிளேன்லேருந்து போலை நோக்கி அந்த குரோமோசோம்ஸ் வந்து இழுக்கிறதுக்கு, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கன்ட்ராக்ஷன் போது இழுக்கிறதுக்கு தேவையான ஏடிபி எவ்வளோன்னா ஒரு குரோமோசோமுக்கு 30 ஏடிபி வந்து தேவை. இதே மாதிரி நம்ம 46 குரோமோசோமுக்கும் தேவை ஹியூமன் செல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அநேகமாக இப்போ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து எஸ்பேஸில் எப்படி டபுள் ஆகுது, ஆனால் குரோமோசோம் நம்பர் வந்து ரிமைன் த சேம். அப்புறம் ஆனாஃபேஸில் ரெண்டுமே பிரிஞ்சு மேலேயும் கீழையும் ஆயிடுது. இப்போ 46 மேலே கீழே 46 ஆயிடுது. டீலோஃபேஸ் அப்போ கரெக்ட் செப்பரேஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஹேப்பன்ஸ் இன் த டீலோஃபேஸ். அப்போ எக்ஸாக்டாக மேலே 46 கீழே 46. அப்போ பார்த்தீங்கன்னா குரோமோசோம் என்ன கண்டென்ட்டில் இருக்கும்னா 4n கண்டிஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் 2n கண்டிஷன் தான், ஆனால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ மட்டும் 4c. இங்கே இந்த டயத்தில் டீலோஃபேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ 2 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். செப்பரேஷன் ஃபேஸ் அப்போ என்ன கண்டிஷன் இருக்குன்னா 4n, ஏன்னா 2 இது மேலே பெரியும், கீழே ஒரு செட்டு வந்துடும். இப்போ 4n ஸ்டேட்டு. இது கண்டென்ட்டும் வந்து குரோமோசோமோட கண்டென்ட்டும் 4c கண்டென்ட்டு. டீலோஃபேஸ் அப்போ 2 செல்லாகவே மாறிடும். மேலே 46 குரோமோசோம், கீழே 46 குரோமோசோம். குரோமோசோம் நம்பரும் டபுள் ஆகிடும். ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் த செல் சைக்கிள். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் மைட்டாசிஸ் எப்படி நடக்குது, மியாசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. See you next week.